பாஜக கட்சி சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம். சிறப்புரையாற்ற வருகை தரும் தமிழகத்தின் வருங்கால முதலமைச்சர் மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நாள் 25/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி. இடம் கோயம்பேடு மார்க்கெட் திடல். இப்படிக்கு என்றும் தேசப்பணியில் மாவட்ட தலைவர் என் தனசேகரன், மாவட்ட பொருளாளர் மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் வி ரமேஷ் அட்வொகேட். Hola! Your train vacation to Europe starts from ₹99,999 only with GT Holidays, South India's #1 travel brand. வாழ்க ராஜராஜேஸ்வரம், வாழ்க ராஜராஜன், வாழ்க ராஜராஜ சோழதேவர், வாழ்க ராஜேந்திர சோழ பெருந்தேவர், வாழ்க வாழ்க. நன்றி. ராஜேந்திர சோழதேவர் புகழ், ராஜேந்திர சோழதேவர் புகழ், ராஜராஜ தேவர் புகழ். இது நம்ம ஆடல் வல்லானுக்கு சூட்டிய மாலை, வெட்டிவேறு மாலை. நல்லா போடுங்க, அப்படியே ஒழுங்குபடுத்தி போடுங்க. இங்கே தானே மேலே தலையில் தான் சாப்பிடணும். ஆமாம், திரும்ப குஞ்சித பாதம் போடுங்க. வாங்க, குஞ்சித பாதம். நீங்களே உங்க கையால ஐயா இதற்குரிய ஆதார சுவடி எங்க இருக்குன்னாக்கா, கரிகார் சோழனுடைய காசுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுல இருக்கக்கூடிய புலி, அந்த புலி எதுவோ அதுதான் ஒரிஜினல். எதுவும் டூப்ளிகேட் இல்லை, எதுவும் இமேஜினேஷன் இல்லை. என்னானுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லர் பிறகு அறுப்பானை ஓய்ந்து சொல்லர் கரியான சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொழுது செல்வர் செல்வர் சிவபுரத்தின் கீழால் சிவனடிக்கு எல்லோரும் ஏத்த பண்ணி திருச்சிட்டம்பலம் சிவசிதம்பரம். சோழ சேனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நாங்கள் முக்கியமாக ராஜராஜ சோழர் விட்டு சென்ற நிபந்தங்களை நடைமுறைக்கு கொண்டு வர்ற பணியை கடந்த 4 ஆண்டுகளாக செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஆடி புனர்பூசம்ங்கிறது ராஜராஜ சோழர் முடிசூட்டிய ஒரு நன்னாள். அந்த ஆடி மாதம் புனர்பூச நன்னாளில் சோழர்களோட தொடர்புடைய முக்கியமான கோவில்களில் வருடந்தோறும் இந்த முடிசூட்டு நினைவு சிறப்பு பூஜைகளை வருடந்தோறும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 1ஆம் ஆண்டு திருப்புரம்பியத்தில் கோவிலில் சிறப்பு பூஜை பண்ணோம். 2வது ஆண்டு ஆனைமங்கலத்தில் பண்ணோம். சென்ற ஆண்டு திருவெரும்பூர் பக்கத்தில் சோடமாதேவி கிராமத்தில் இருக்கிற சிவாலயத்தில் நம்ம நிகழ்வு பண்ணோம். இந்த ஆண்டு சிதம்பரத்தில் அனுமதி கேட்டு நம்ம இங்கே நிகழ்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா, சோழர்கள் நம்ம கல்வெட்டுகள் வாயிலாக, செப்பேடுகள் வாயிலாக இந்தந்த நிபந்தனைகளெல்லாம் நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு சில கட்டளைகள் விட்டு போயிருக்காங்க. அந்தந்த நிபந்தங்களை கல்வெட்டுகளில் இருக்கிற மாதிரி அந்த தகவல்களை நாங்கள் திருப்பி மீட்டுருவாக்கம் செய்து, அந்தந்த கோயில்களில் மாதந்தோறும் சதய நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம அதை மீட்டுருவாக்கம் செய்து, நண்பர்கள் உதவியோட, சோழ சேனையில் பயணிக்கிற நண்பர்கள் உதவியோட, அவங்களுடைய உதவியோட அந்த நிபந்தனைகளை மீட்டுருவாக்கம் செய்து நடைமுறைக்கு கொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் நோக்கம். சென்ற ஆண்டு சோடமாதேவி கோவிலில் ராஜராஜருடைய திருமேனி உருவத்தை நண்பர்கள் பிரேம் டாவின்சி அண்ட் தெய்வா அவர்கள் ஓவியர்கள் முழு ஒத்துழைப்போட நம்ம உருவாக்கணும். அதை தெய்வநாயகம் ஐயா மற்றும் திரு ராஜேந்திரன் ஐஏஎஸ் சாகித்ய அகாடமி அவார்டி 2 பேரும் வெளியிட்டாங்க. இந்த ஆண்டு அதே மாதிரி அலைக்கடல் நடுவுட் பலகாலம் செலுத்திய ஸ்ரீ ராஜேந்திர சோழருடைய ஓவியத்தை வெளியிடலாம் என்று திட்டமிட்டு, அதை எங்களுடைய கற்பனைக்கு எட்டிய வகையில் நம்ம ஒரு உருவம் கொடுத்து அதை உருவாக்கியிருக்கோம். ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா, ராஜேந்திர சோழர் ஒரு ரஸ்லமேனியா மாதிரி ஒரு உருவத்தை, ஒரு வெளிநாட்டு உருவத்தை உருவாக்கி இருக்கிறப்ப நம்ம சரி, கப்பல் படையை உருவாக்கின இந்திய கப்பற்படையின் தந்தை அப்படிங்கிற ஒரு தீமில் அந்த கற்பனையை உள்ளீடாக வச்சு நம்ம இந்த ஓவியத்தை உருவாக்கியிருக்கோம். அதை தெய்வநாயகம் ஐயா வெளியிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. நமக்கு ஒத்துழைப்பு நல்கிய சிதம்பரம் தீட்சிதர்கள் மற்றும் நிர்வாகத்தினர் மற்றும் அனைவருக்கும் மிக்க நன்றி. ஐயா ஓவியத்தை வெளியிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் சங்ககால சோழர்களுடைய சின்னமான புலி சின்னத்தினுடைய 2D ஓவியம் வெளியிட்டோம் நம்ம. அதாவது 2Dயில் ஒரு பிரிண்டட் ஃபார்மேட்டில். இந்த வருஷம் அந்த புலி, சோழருடைய புலி எப்படி இருக்குங்கிறதுக்கான சங்ககால நாணயங்கள்லேருந்து ரெஃபரன்சஸ் எடுத்து அதை 3Dயாக நம்ம உருவாக்கியிருக்கோம். சிலைசை டீம்லேருந்து நண்பர் அசோக் அதை உருவாக்கி நமக்காக கொடுத்துருக்காரு. அதை அசோக் ஐயாலேயே தெய்வநாயகம் ஐயாவுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் விருப்பப்பட்டு கேட்டுக்கிறேன். இல்லை, நீங்கள் கொடுங்க, அதை நீங்கள் கொடுங்க. நீங்களே உங்கள் கையால் ஐயாவுக்கு கொடுங்க. அவர் கையில் ஒன்று கொடு.
இதற்குரிய ஆதார சுவடி எங்கே இருக்குன்னாக்கா கரிகார் சோழனுடைய காசுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதில் இருக்கக்கூடிய புலி, அந்த புலி எதுவோ அதுதான் ஒரிஜினல். எதுவும் டூப்ளிகேட் இல்லை, எதுவும் இமேஜினேஷன் இல்லை. சான்றுகளின் அடிப்படையிலே நாம் உருவாக்கி இருக்கிறோம். சோழ சேனையும் தஞ்சாவூர் தமிழ்ச்சங்கமும் ஒரு செயல் செய்கிறது என்றால் சான்றுகளின் அடிப்படையில் மட்டும்தான் செய்வோம். இல்லை என்றால் கற்பனை அல்லது வீண் புகழுரை பேசி கொண்டிருக்க மாட்டோம். சான்றுகள் இருந்தால் பேசுவோம், இல்லாட்டி நாங்கள் விலகி போயிடுவோம். இதுதான் எங்களுடைய நடைமுறை. அதில் இது உருவாக்கம் பெற்ற அருமையான ஒரு படைப்பு. இதனை நண்பர் அசோக் அவர்கள் இதனை படைத்து தந்திருக்கிறார். இந்த இலச்சினையை அவர்களுக்கு நன்றி, அவர்களுக்கு நன்றி. இதோ இந்த தம்பி தான், இவர் சிற்பங்களை செய்து விற்பனைக்கும் தரக்கூடிய வல்லாண்மை மிக்க படைப்பாளி. இவரை தமிழ் உலகம் சரியாக பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன். மிக்க நன்றி. ராசராச சோழனுடைய ஒரு பெருமகன், the illustrious son of an illustrious father, the great son of a great father, ராஜராஜனுடைய அரும்பெயர் புதல்வன் ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவர் அவருடைய திருவுருவத்தை இந்த நாள் மிக மிக புனிதமான ஒரு இடத்திலே, புனிதமான நாளிலே திறந்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை எனக்கு தமிழ்த்தாய் அருளி இருக்கிறார். அதற்காக நான் சோழ சேனை சதீஷுக்கும் உள்ளிட்ட நண்பர்கள் அத்துணை பேருக்கும் இங்கே ஒரு சிறு கூட்டம் இது. ஆனால் இது கும்பல் அல்ல. கூட்டத்திற்கும் கும்பலுக்கும் வேறுபாடு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அறிவார்ந்த, இனமார்ந்த, உணர்வு பூர்வமான ஒரு இனத்தின் என்னுடைய சுற்றங்களை நான் இங்கே கண்டு மகிழ்ந்து அந்த பெருமித உணர்வோடு ராசேந்திர சோழ தேவர் கடல் கடந்தும் இந்தியாவினுடைய பெருமையை நிலைநாட்டிய முதல் பேரரசன், கடல் கடந்து வெற்றிகளை ஈட்டிய முதல் உலக பேரரசன். இவனுடைய அருமையை வடநாடு உணர்ந்திருக்கிறது. ஆனால் தமிழகம் இன்னும் உணரவில்லை. அலைகடல் நடுவுள் பலகலம் செலுத்தி 11 நாடுகளை, அயல் நாடுகளை, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, ஜாவா, போர்னியோ, சூலவேசி, பர்மா, தாய்லாந்து, வியட்நாம் வரையிலே வெற்றி கொண்ட திருமகனை வடநாட்டு அறிஞர்கள் உணர்ந்து, கடற்படை தளபதிகள், பிரைம் மினிஸ்டர் உள்பட உணர்ந்து நம்முடைய கடற்படைக்கு ராஜேந்திரனுடைய பெயரை சூட்டி மகிழ்கிறார்கள். ஆனால் தமிழகத்திலே இன்றளவும் அது போன்ற ஒரு எழுச்சியான சிந்தனை இல்லையே என்ற ஒரு குறை இருக்கிறது. அந்த குறையை உரியவர்கள் உடனடியாக எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அதை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு தமிழ் இனத்தினுடைய மாண்புகளை காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அந்த ராஜேந்திர சோழனுடைய திருவுருவத்தை மிகப்பெரிய அளவிலே எழுப்புவதற்கு நான் பலகாலமாக சிந்தித்து கொண்டிருக்கிறேன். ஒரு 200 அடி உயரத்துக்கு வல்லபாய் பட்டேலினுடைய மெட்டல் இமேஜ் மாதிரி ராஜேந்திரனையோ ராஜராஜனையோ எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் ஒற்றை கை ஓசை. இப்பொழுது சதீஷ் என்னோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னும் வேறு சில நண்பர்கள் அதற்கு உற்ற துணையாக தாமரை செல்வன் போன்ற நண்பர்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது இது என்னுடைய காலத்திலேயே நான் செய்து முடிப்பேன் என்ற அந்த வெறியோடு நான் இன்றளவுக்கு ஒரு புத்தாக்கத்தோடு, ஒரு புத்துணர்ச்சியோடு நான் மைய அரசினை நான் நாடிக்கொண்டு இருக்கிறேன். ஏற்கனவே கொஞ்சம் முட்டிக்கிட்டு இருக்கேன். அதை ஓரளவு செயல்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கும்னு அந்த நம்பிக்கையை தெரிவித்து அதற்கு ஆதாரமான ஒரு முன்முயற்சியாக, ஆனால் இந்த முன்முயற்சிக்கு இவர் சொன்னார், இவங்க எங்கள் கற்பனைக்கு எட்டிய வகையில் உருவாக்கம் கற்பனை இல்லை, இதுக்கு பின்னணியில் ஒரு சிற்ப சான்று இருக்கு. திருக்கோடிகாவல்னு இருக்கா ஒரு ஊர், 274 தேவார தலங்களில் திருக்கோடிகாவல் என்பது கஞ்சனூர் போறீங்கல்ல, பந்தநல்லூர் போறீங்கல்ல, சூரியனார் கோயில் போறீங்கல்ல, எல்லாம் சூரியனார் கோயிலுக்கு பக்கத்தாவில் ஒரு ஊர் இருக்கு திருக்கோடிகாவல்னு. அங்கே முன்னாடி ராசராச சோழனுடைய சிலையும் ராஜேந்திர சோழன் சிலையும் அவன் வாழ்ந்த காலத்தில் அவர்களாலேயே உருவாக்கப்பட்டது. அப்போ ஒரிஜினலாக அவனே திருத்தம் பண்ணியிருப்பான். ஆல் கிரெடிபிள் சோர்சஸ். அந்த கிரெடிபிள் சோர்சஸில் ராஜேந்திர சோழன் அப்பாவுக்கு முன்னாடி பணிந்து நிற்கிறான் பட்டாக்கத்தியோட. அந்த உருவத்தை பேஸ் பண்ணி நம்ம உருவாக்கம் பண்ணியிருக்கோம். இது ஒரு முன்முயற்சி. இதில் இன்னும் சப்ஜெக்ட் கரெக்ட், அந்த கரெக்ஷன்லாம் நிறைய நம்ம ஏற்க போகிறோம். அதை செய்த அளவிலே இதனுடைய உண்மையான ஒரு மாபெரும் தோற்றம், ஒரு மாபெரும் மனிதனுடைய வம்சாவளியில் நம்ம வந்திருக்கோம்.
அந்த இன உணர்வும் மான உணர்வும் நமக்கு இருக்கணும் அப்படின்னு மட்டும் நம்ம பிள்ளைகள் அடுத்த தலைமுறையை நான் வேண்டிக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியோடு என்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு கிடைத்தற்கரிய ஒரு பொன்னாள்னு நான் நினைத்து இந்த திருவுருவத்தை திறந்து வைப்பதிலே பெருமையும் பெரும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். வாழ்க ராஜராஜேஸ்வரம், வாழ்க ராஜராஜன், வாழ்க ராஜராஜ சோழதேவர், வாழ்க ராஜேந்திர சோழ பெருந்தேவர், வாழ்க வாழ்க. நன்றி. அலைகடல் நடுவுள் பல கலம் செலுத்தி திருமண்டி வளர பெரு நிலமடந்தையும், யாரு? பூமாதேவி. பெரு நிலமடந்தையும் சீர்த்தனி செல்வியும் போர்ச்செய பாவையும் 3 தேவியர் அவனுக்கு. அந்த 3 தேவியர் யாராரு? பூமாதேவி, அப்புறம் சீதேவி, அடுத்தது வெற்றி தெய்வம். 3ஐயும் இவன் திருமணம் கொண்டிருந்தான். அப்படி அவனுடைய மெய்கீர்த்தி சொல்லுது. அந்த மாமன்னன் புகழ் வாழ்க, ராஜேந்திர சோழதேவர் புகழ், ராஜேந்திர சோழதேவர் புகழ், ராஜேந்திர சோழதேவர் புகழ், ராஜராஜ தேவர் புகழ். நன்றி. இது நம்ம ஆடல் வல்லானுக்கு சூட்டிய மாலை, வெட்டிவேறு மாலை. ராஜராஜனுக்கு இன்றைக்கு முடிவுனை விழா நாம எல்லாரும் சேர்ந்து செய்யணும். வா நீ வா கோவிந்தராம், வாங்க வாங்க கோவிந்தராம் வாங்க. வாப்பா, வாப்பா வாப்பா, அங்க 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 இங்க வாங்க வாங்க, எல்லாரும் தொடுங்க வாங்க. சியோல்ல இருந்து வந்திருக்காரு இப்ப, தொடுங்கப்பா, வாங்கப்பா வாங்க, போடுங்க, நல்லா போடுங்க, அப்படியே ஒழுங்குபடுத்தி போடுங்க. இங்க தானே மேலே தலையெல்லாம் சாப்பிடணும். ஆமா, குஞ்சித பாதம் இவருக்கு, ராஜேந்திரனுக்கு போடுங்க, வாங்க. குஞ்சித பாதம் கொஞ்சம் பின்ன கொஞ்சம் வெயிட் பிரிவு. அவ்வளோதான். முகத்தை வாங்க. இன்றைய நிகழ்ச்சி அத்துணையையும் நமக்கு சிறப்பாக ஆக்கம் செய்து தந்த தில்லைவாழ் அந்தனர் அவருடைய அடியார்க்கும் அடியனாகிய நான் அவர்களுக்கு இந்த சோழர் இலச்சினையை, புலி சின்னத்தை வழங்கி அவர்கள் எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் இந்த திருக்கோயிலின் மேம்பாட்டிற்கு, இறை வழிபாட்டிற்கு, ஆடல் வல்லானின் புகழுக்கும் அவருடைய அருள் கடாட்சத்திற்கும் நம்மையெல்லாம் ஆளாக்கி தருமாறு, நம்முடைய தலைமுறைகளையும் ஆளாக்கி தருமாறு அன்போடு பணிந்து வேண்டி இந்த அன்பளிப்பினை நம்முடைய தஞ்சாவூர் தமிழ்ச்சங்கமும் சோழ சேனையும் இணைந்து வழங்குவதிலே பெருமையும் பெரும் மகிழ்ச்சியும் அடைகிறோம். தீட்சிதர் ஐயா பேரு சிவானந்தம். சிவ ஆனந்தமாக இன்றைக்கு இந்த அன்பளிப்பை தருவதிலே ஆனந்தம் அடைகிறோம். ஆனந்த கூத்தரசன் அருளி செய்வானாக. ஓம் நம சிவாய்.